டிஎம்கே எதிர்த்து அவங்க போட்டி போட திராணி இருக்கா? சென்னையில் தானே போட்டி போடுறேன், பக்கத்துக்கு தானே போட்டி போடுறேன். குளத்தூருக்கும் பெரம்பூருக்கும் ஒரே பார்டர் தான். நீ குளத்தூரில் போட்டி போடு, தைரியமான ஆம்பளையா இருந்தா. நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்றது, நானே கொண்டு வரேன் இந்த பாரு அப்படின்னு 2 பேரும் ஜோடியா போறாங்க. இதெல்லாம் ஒரு சைக்கோ மனப்பான்மை. இதுதான் சொல்ற விஜய் வந்து ஒரு சைக்கோ மனப்பான்மை. போன தேர்தலில் உலகநாயகன், இந்த தேர்தலில் உங்கள் விஜய். அவ்வளவுதான். பாஜகவுடைய ப்ராடக்ட், பாஜகவுடைய கேம்பெயின். அரசியல் மாதிரி தான் நினைக்கிறார். மாசம் ஒரு முறை வெளியே வருவோம், யாராவது எழுதி கொடுப்பாங்க, அதை வேனில் இன்னொரு 10 நிமிஷம் பேசுவோம், போனோடனே நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் ஆயிடலாம். ரெண்டு தொகுதியிலுமே வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. நீ மாற்று சக்தி, தூய சக்தி அப்படின்னு வசனம் பேசுறீல, நீ ஏன் மத அடையாளத்தோட வர்ற? சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் வந்து 234 வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் பல்வேறு சர்ச்சைகள் எழும்பியிருக்கு சார். என்னன்னா 234 வேட்பாளர்களை 106 வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க, அதுவும் 48 மணி நேரத்துலேருந்து வந்து இணைந்தவங்களுக்குலாம் எம்எல்ஏ சீட்டு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் பெண்களுக்கு வந்து சரிபாதி இது கொடுக்கல, ஆனால் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியே ஆண்களுக்கு 50%, பெண்களுக்கு 50%, இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் வேட்பாளர்களே இப்படி செஞ்சுருக்காங்களே சார், இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, தமிழக வெற்றி கழகம் முதல்ல 2-3 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. முதல் மாநாட்டிலே அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், எங்களை நோக்கி வருகிறவர்களுக்கு நாங்கள் பங்கு கொடுப்போம்னாரு. தமிழ்நாட்டில் அப்புறம் விசிகாவோட வரப்போகுது, காங்கிரஸ் வரப்போகுது, அதிமுக வரப்போகுது, கடைசியாக பாஜகவும் அவங்களுக்கு சேர போகிறாங்கிற செய்திகளை அவங்களே கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சிறு லெட்டர் பேட் கட்சிகள் கூட இது வரைக்கும் அவங்க கூட ஒப்பந்தம் போடலை. அப்போ தமிழ்நாட்டில் அவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அரசியல் கட்சிக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு தெரியுது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மாறுபடும். ஒரு பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பகுதியில் அதே திமுகவை சார்ந்த 2 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த தெருவில் இருப்பாங்க. நல்லது கெட்டது, போக்குவரத்து, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பான். அந்த சமூகத்தில் சொந்தக்காரனாக இருப்பான். அவங்க கிட்டத்தட்ட 50 வருஷமா உட்காந்துருப்பான் அந்த இடத்துல. அதை உடைச்சு உள்ள போய் அரசியல் பண்றதுங்கிறது அதான் மெயின் அரசியல். அந்த ஓட்டு தான் சாலிட்டா விழுகும். அதிமுக இவ்வளவு பிளவுபட்டிருந்தாலும், இவ்வளவு சிக்கலா இருந்தாலும் கூட அதிமுகவுக்கான ஒரு வாக்கு வங்கி ஒன்றும் வச்சிருக்கு அப்படின்னா அந்த அன்னைக்கு போட்ட பேஸ் தான். அது கொஞ்சம் பலகீனமா இருக்குங்கிறது ஒரு உண்மைதான். ஆனா அன்னைக்கு ஒரு அடுத்து 2வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில், திமுகவுக்கு அடுத்து 2வது பெரிய கட்சி அதிமுக, தமிழ்நாட்டில் எதிர்கட்சி. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் உடைச்சிட்டு நீங்க உள்ள போகணும் அப்படின்னா 2 வருஷத்துல எல்லாம் முடியாது. 2-3 வருஷத்துல எல்லாம் முடியாது. அது ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணோம். இவங்க திரும்ப 67 திரும்பி வருது, 77 திரும்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ணா வந்து 20 வருடம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு தான் அரசியல் முதலமைச்சர் ஆனார். அதுக்கு அண்ணா கூட இருந்து அன்னைக்கு ஆளுமை மிக்க தம்பிகள் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே வந்து ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு. கருணாநிதி, கலைஞர் இருக்கிறாரு, இந்த பக்கம் நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கிறாரு, பேராசிரியர் அன்பழகன் இருக்கிறாரு, மதியழகன் இருக்கிறாரு. ஒரு பெரும் ஆளுமை மிக்க ஒரு கூட்டத்தை, அண்ணா அறிவார்ந்த கூட்டத்தை சேர்த்து வச்சிருந்தார். அதனால திமுகவுக்கு ஒரு அறிவார்ந்த கட்சின்னே அதுக்கு ஒரு பேர் இருக்கு. 68 அண்ணா வந்ததுக்கு, 66 வந்து அண்ணா இறந்ததுக்கு பிறகு ஒரு குறுகிய காலத்தில் அண்ணா தான் ஆட்சி இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அண்ணா ஆரம்பித்து அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா ஃபவுண்டேஷன் அவர் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுட்டு போயிருந்தார். எனக்கு பின்னாடியும் இந்த கட்சியை ரன் பண்ணிட்டு போகணும், சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் விஜய்கிட்ட அப்படி எந்த விதமான ஒரு கொள்கையோ கோட்பாடோ, தனக்கு பின்னாடி வரக்கூடியவர்களை அரசியல் படுத்தியிருக்கிறோம் பக்குவ எதுவுமே கிடையாது. அப்போ இது ஒரு ரஷ்ய மனப்பான்மையில் ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எப்படி நம்ம சினிமா ஷூட்டிங் போகிறோம், ஒரு வேனில் போகிறோம், ஒரு ஏசி காரில் போகிறோம், இப்போ யாரும் ஒருத்தர் மேக்கப் போட்டுருவாரு, ஒருத்தர் ட்ரெஸ்ஸை போட்டுருவாரு, ஒருத்தர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு, அதை படித்து திருப்பி காரில் ஏறி வந்துடுறோம், இந்த படம் ஓடிடுது, நமக்கு வந்து அரசியல் மாதிரி தான் நினைக்கிறார். மாதம் ஒரு முறை வெளியே வருவோம், யாராவது எழுதி கொடுப்பாங்க, அதை வேனில் இன்னொரு 10 நிமிஷம் பேசுவோம், போனோடனே நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் ஆயிடலாம், நமக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். அவருக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ரசிகர் கூட்டம். அவர் போகிற இடங்களெல்லாம் மக்கள் திரள்றாங்க அப்படின்னா நடிகர் விஜயை பார்ப்பதற்கு கூடத்தான் செய்வாங்க கூட்டம். இதெல்லாம் அவர் வந்து தப்பு கணக்கு போட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் முதலமைச்சர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என் தலைமையில் ஏற்றுவாங்கன்னு கடுமையாக விமர்சனம் பண்ணுறார். திமுகவுக்கு எதிராக நான் தான் மாற்று சக்தின்னு பேசுறாரு. கூட சொல்லியிருக்காரு, 4 முனை போட்டிலாம் கிடையாது, இருமுனை போட்டி தான் திமுக. அப்படி சொல்லக்கூடிய அவர் நீ கடைசியில் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராதனால 234 தொகுதிக்கு வேட்பாளர்களை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார்.
ஓகே. 100 120 தொகுதிக்கு தான் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேட்பாளர் தேர்வு பண்ணியிருக்காங்க. மீதி ஆட்கள் எல்லாம் தேடி பிடிச்சிருக்காங்க. விஎம்எஸ் முஸ்தபான்னு ஒருத்தர் ஆரம்பத்துல வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆமா. அவரால் போட்டியிடல, நீ விட்டுருங்கன்ட்டார். ஓகே. வேற வழி இல்லாம அவரை வலுக்கட்டாயமா அவரை போட்டுருக்காங்க. அதே மாதிரி ரமேஷ், டிவிகே ரமேஷ் அந்த விவாதங்கள்லாம் பேசுவாரு. ஆமா. அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவர் ஸ்ரீரங்கத்தை நிப்பாட்டியிருக்காங்க. இல்ல சார், அப்படின்னு பார்த்தா லோயலமணி அவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும்ல. நீங்க லயலாமணி வேணான்னு இருப்பாப்ல. லயலாமணி வேணான்னு இருப்பார். நம்ம எல்லாரும் சோசியல் மீடியால வந்து லயலாமணி பாவம் உன்னை ஏமாத்திட்டாங்க. லயலாமணி தெளிவா இருக்காப்ல. கண்டிப்பாக நின்னோம்னா வெயில்ல அலையணும், வெட்டியா அதுக்கு நம்ம போய் நின்று இந்த அலைச்சல் பண்ணணும், தோக்க போறதுக்கு நிக்கணும்ன்ற மாதிரி லயலாமணி தான் அங்க ஸ்மார்ட் இருக்கிறதுலயே. அதனால வந்து அங்க இல்ல. இதெல்லாம் பெரிய காமெடி என்னன்னா, முதல் நாள் நைட்டு ஒருத்தர் அதிமுகவில் மாவட்ட செயலர் இருக்கா, தூசிகே மோகன். அவருக்கு அங்கே சீட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. அதிமுகவே இன்னைக்கு பலகீனமா இருக்கு, அதுல ஒருத்தருக்கு சீட் இல்லைன்றாங்கன்னா அந்த அளவுக்கு எவ்வளவு டேமேஜா இருப்பார் அவரு. அவர் நைட்டு கிளம்பி வந்திருக்காரு. வந்து நேரம் போய் அடுத்த நாள் காலையில விஜய்க்கே தெரியுமான்னு தெரியல. என்ன சொல்றாங்கன்னா, 48 மணி நேரத்தில் இணைந்த 48 மணி நேரத்தில் இன்ஸ்டன்ட் புளியோதரை மாதிரி, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் வேட்பாளர் ஆகலாம் 48 மணி நேரத்தில். படம் பார்த்தா புதுக்கோட்டையில இருந்து KM ஷரீஃப்னு அவர் மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு கட்சி வச்சு ரொம்ப நடத்திட்டு இருக்காரு. பார்த்தா அவர் இருந்துச்சு நிற்கிறாரு, நானும் வேட்பாளர். ஐயா நீங்க எங்க பிடிச்சிங்க உங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் PL ஜெகநாத் மிஸ்ரான்னு அவர் வந்து இந்த செட்டியார் பேரவைன்னு வச்சிருந்தாரு. அப்புறம் நமது மக்கள் கழகம் ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் அதிமுகவில் பேசியிருந்தார், திமுகவில் பேசியிருந்தார். எந்த கட்சியும் அவருக்கு சீட் கொடுக்கல. பார்த்தா அவரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா கம்மந்தோதி வேட்பாளர், நான் லெஃப்ட் பாண்டி தான் கம்பத்து வேட்பாளர் ஆக போற அப்படின்னு பேச்சு அடிப்படுச்சு. பார்த்தா லெஃப்ட் பாண்டி தூக்கி ஆண்டிப்பட்டியில் போட்டு இவரை கம்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி மாற்று கட்சியில் வந்தவங்க, சீட் கிடைக்காத வந்தவங்க, விஜய் சிஎம்ஏ ஆக முடியாதுன்னு சொன்ன ஜோசியர் எல்லாரையும் வந்து போட்டிருக்காங்க. டாக்டர் அப்படின்னு ஒருத்தரை போட்டு தான் கடைசியில் பார்த்தா என்னடா டாக்டர், ஜோசியத்தில் நம்ம டாக்டர் வாங்கி போல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ 234 தொகுதிக்கு வந்து ஆட்கள் உங்கள்கிட்ட இல்லை. அவர்கிட்ட அதிகபட்சம் போனா அறியப்பட்ட முகம்னா நீங்க மேடையில் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 பேர் முன்னாடி நின்றுப்பாங்க. அந்த 10 பேர் தான் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரிஜினலான ஆட்கள். மீதெல்லாம் வந்து இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிரிக்கெட் டீமுக்கு அமெரிக்கா லண்டனில் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, அங்கே விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இருப்பாங்க, இந்தோனேஷியா சேர்ந்த சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்தவங்க இருப்பாங்க. வேற ஒரு நாட்டுக்கு விளையாடுவாங்க போய். அந்த மாதிரி வேறு ஆட்கள் இங்கே வந்து வேட்பாளராக போட்டிருக்காங்க. ஓகே, என்ன காரணம் சார் இப்படி பாதிக்கு பாதி வேறு கட்சியில் வரணும்னா என்ன காரணம்? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அதிருப்தியிலேருந்து பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு அஜிதா அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது. அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, போஸ்டர் ஓட்டினவங்க அப்படின்ற யாருக்குமே கொடுக்காம இப்படி மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கறது என்ன காரணம் சார்? ஆள் இல்லை. இப்போ அஜிதா மேட்டரை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அஜிதா ரிவெஞ்ச் எடுக்கிறார். அதெல்லாம் அரசியல்வாதிக்கு அடிப்படை தகுதியே இல்லாத ஒரு பண்பு அது. விஜய் அவர்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அது இல்ல, 2 பேர் அங்க 2 பேரும் முதன்மையா இருக்கிறாங்க. 2 பேருக்கும் கொடுத்தா வந்து இல்ல அது என்னன்னா, நண்பருக்கு கொடுத்ததா. அஜிதா வந்து மன்றத்துல இருந்து இருக்கிறாங்க. அந்த பகுதிகளில் அவங்க ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த பெண். அந்த பகுதிகளில் மன்றத்துல இருந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மன்றத்துல இருந்து நலத்திட்ட உதவிகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை விஜய் மன்றத்துக்காக சேர்த்து வச்சார். அவங்க அண்ணன் வேற ஒரு கட்சியில் இருக்கார், பெல்லா ஜான்ங்கிறவர், அவர் வேற ஒரு கட்சியில் இருக்காரு. பட் இவங்க வந்து ரசிகையா வந்தவங்க. ரசிகையா விஜய் மக்கள் மன்றத்திலிருந்து தொடர்ந்து அந்த பகுதிகளுக்கு நிறைய சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட நபராக இருக்கிறாரு. ஒரு சோசியல் ஒர்க்கராக இருக்கார். அவருடைய தன் சொந்த படத்தை போட்டு பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் கேட்குறாரு. மாவட்ட செயலாளர் கேட்குறப்ப புஷி ஆனந்துக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கு. மாவட்ட புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாரு. இவங்க உள்ளே வந்தாங்கன்னா இவங்களோட கை ஓங்கிரும். இவங்க வந்து ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு செயற்பாட்டாளராக இருக்காங்க, ஆக்டிவிஸ்டாக இருக்கிறதுனால இவங்க வளர்ந்துருவாங்க, டக்கு டக்குன்னு மேலே வந்துருவாங்க. இவங்க சீட் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க கொடுத்தா ஒரு பெரிய டஃப் கொடுத்துருப்பாங்கன்றாங்க. ஓகே, அப்போ வந்து இவங்க வந்து கேட்குறாங்க, இவர் உள்ளே விடலை, ஒரு காரை மறைச்சதுலாம் விஜய்க்கு வந்து ஒரு இன்சல்ட். நானே சொல்கிறேன், நீ என்னை வந்து மறைக்கிற காரை என்னை மீறி நீ பண்ணிடுவியா அப்படிங்கிற ஒரு கோபம் வருது விஜய். அதுக்குன்னு அவங்களுடைய நண்பருக்கு எந்த பணியும் செய்யாம அதுக்காக தான் சொல்றாரு, நீ என்ன நீ அவ்வளோ வேலை பண்ணா நீ பெரியாளா, நான் எங்க இருந்தாலும் கை காட்டுவேன். நான் பார்த்தியா ஒருத்தவங்க எங்க சென்னையில் இருக்க என் கூட படிச்ச ஃப்ரெண்டை ஒருத்தர் பாட்டி ஜெயிக்க வைக்கிட்டு போனேன், உன் தொகுதியிலேயே நான் ஜெயிக்க வைக்கிறேன் பாரு. இது வந்து ஜெயலலிதா அவர்கள் பண்ணுவாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த மாஸ் வேற, அவங்க ஜெயிக்க வைப்பாங்க. இப்ப பழி வாங்குறாராம் இவரு. அந்த அஜிதா வந்து பழி வாங்குறாராம். அதனால பாத்தியா சென்னையில இருந்து என் கூட படிச்ச ஒருத்தவங்க போட்டு உன்னை வந்து மூஞ்சில கரிய பூசுறேன் பாரு. இப்படிதான் அவன் ஒய்ஃப் மேட்டர்லயும் பண்ணாரு. ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணவொன்னு என்ன பண்றாரு, நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்றது, நானே கொண்டு வரேன் இந்த பாரு அப்படின்னு 2 பேரும் ஜோடியா போறாங்க. இதெல்லாம் ஒரு சைக்கோ மனப்பான்மை. இதைத்தான் சொல்ற விஜய் வந்து ஒரு சைக்கோ மனப்பான்மை.
ஒரு கட்சி நிர்வாகி தனக்காக உழைச்ச நிர்வாகியை அந்த இடத்துல இன்சல்ட் பண்ணணும், அந்த இடத்துல வந்து அவங்களை காயப்படுத்தணுங்கிறதா இன்னொரு வேட்பாளர் போய் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த அவங்களோட மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் நான் இனியே நான் மறைச்சி பேர் சொல்லாமல் சொல்கிறேன், நான் பேரே சொல்கிறேன், ஆளே கூப்பிட்டு வர்றேன், அப்படி 2 பேர் வர்றது. இது வந்து ஒரு விதமான ஒரு சைக்கோத்தனம் தான். அந்த மாதிரி தான் இந்த அஜிதா மேட்டர்ல பார்க்க வேண்டியது சார். இப்போ எந்நேரமும் அவர் மேடைகளில் பேசும்பொழுது விஜய் அப்படின்னு தான் பேசுவார். ஆனால் நேற்றைக்கு வேட்பாளர் அறிவிக்கும்போது ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் அல்லாமல் நேற்றைக்கு வந்து குருத்தோலை ஞாயிறு, இது அதாவது கிறிஸ்துவர்களுக்கு புனிதமான நாள். அதே மாதிரி 2 இடங்கள்லையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஏன் சார் இதெல்லாம்? அவருக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம மதம் சார்ந்த பகுதியில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஆதரவு பெருக்கும், எல்லாருடைய சமமான ஆட்கள் ஆதரவு பெருக்காதுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குங்களா? அதே ஆரம்பத்துல இருந்தே விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதுதான். நம்ம தொடர்ந்து என்னுடைய இன்டர்வியூ யாராவது பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். விஜய் இறக்கப்பட்டதே இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், தலித் இளைஞர்கள் வாக்குகள், முதல் தலைமுறை வாக்குகளை விஜயை வைத்து பிரிப்பதற்கு பாஜக இறக்கப்பட்ட ஒரு வேலை தான். எப்போ மாஸ்டர் படத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அங்கே போய் மாட்டிக்கிட்டார் அன்னைக்கு. அதுல இருந்து இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காரு. அப்போ தன்னை வந்து இவ்வளோ நாளாக வந்து நம்ம விஜய் வந்து உங்கள் விஜய் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். நடிகர் விஜயாக பார்த்துருக்கோம். விஜய் என்ன மதம் என்ன ஜாதிலாம் பார்த்து நம்ம படம் பார்த்ததில்ல, அவர் கொண்டாடினதில்லை. அப்போ அரசியல் களத்துக்கு அந்த எச் ராஜா தான் அவரை முதல்ல வந்து ரிவீல் பண்றாரு, ஜோசப் விஜய்னு. அவர் ஜோசப் விஜய்னு சொல்றாரு. அப்போ கூட தமிழ்நாட்டு மக்கள் விஜயின் பக்கத்தில் திறனுன்னாங்க. ஒருத்தரை வந்து எப்படி நீங்கள் மதத்தை வச்சு அடையாளப்படுத்துவீங்க, நாங்கள் அப்படியே விஜயை பார்த்தோம் அப்படின்னு. ஆனால் அதே மதத்தை தனக்காக சாதகமாக இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிறார். ஜோசப் விஜய்ன்னு சொன்னப்ப எத்தனை பேர் வந்து ரச்சராஜாவை கண்டிச்சோம், பேசணும், நம்மளே போஸ்ட் போட்டோம், விஜய் பக்கம் தான் இப்போ தமிழ்நாடே திரண்டுச்சு. ஆனால் நீங்கள் அதை வந்து அரசியலுக்கு பயன்படுத்த வந்திருக்கீங்க அப்படிங்கிற போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்னன்னா இப்போ என்ன விஜய் கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, நான் வந்து ஒரு கிறிஸ்தவர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் முதலமைச்சர் வர்றாரு, எனக்கு ஓட்டு போடுங்க. ஜெயிக்க மாட்டோம்ங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். பெரம்பூர்லயும் ஜெயிக்க மாட்டாரு, பெரம்பூர்லயும் ஜெயிக்க மாட்டாரு, திருச்சி கிழக்குலயும் ஜெயிக்க மாட்டாரு. அப்போ வாக்குகளை பிரிக்கணும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுகளை வந்து விஜய் வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர், நம்ம ஆள் ஒருத்த முதலமைச்சராக வந்தா என்ன அப்படின்னு ஓட்டு போட்டாங்கன்னா அது திமுக விழக்கூடிய ஓட்டு. கிறிஸ்தவ ஓட்டுகள், முஸ்லீம் ஓட்டுகள், தலித் ஓட்டுகள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் கொஞ்சம் அந்த பக்கம் விழுகிற ஓட்டுகள்லாம் விஜயை வச்சு பிரிச்சு விடணும். இதை செய்யறாங்க. இதைத்தான் வந்து பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு நம்ம சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்லணும்னா, உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம். 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு, ஒரு 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, ஒரு பெரிய மாநிலம். அங்க வந்து பாஜகவுக்கு பேஸே இல்லை. 1984 வரைக்கும் காங்கிரஸுடைய கோட்டை. காங்கிரஸ் தலைவர்கள் அமைதியாக இருக்கட்டும், அந்த அந்த பகுதிகள்லாம் நிற்பாங்க. இப்பயும் காங்கிரஸில் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு ராகுல் காந்தி. அப்போ இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கெல்லாம் அந்த பகுதியில் வந்து ஒரு செல்வாக்குள்ள தொகுதியாக இருந்துச்சு. 1984 வரைக்கும் காங்கிரஸுடைய கோட்டை உத்தரப்பிரதேசம். பாஜகவுக்கு அங்கே பேஸே இல்லை. இப்போ அவங்களுக்கு என்னன்னா இந்த மாநிலத்தை கைப்பற்றணும், இந்த மாநிலத்தில் கண்ட்ரோல் எடுக்கணும். ஏன்னா பெரிய லார்ஜ் ஆஃப் நம்பர் எம்பி சீட்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் 2 மாநில கட்சிகள் அங்கே உருவாகுது. பகுஜன் சமாஜ் பார்ட்டின்னு ஒரு கன்சிராம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, சமாஜ்வாதி பார்ட்டின்னு முலாயம் சிங் யாதவ். இப்போ இந்த 2 பார்ட்டிகள் திமுக அதிமுக மாதிரி 84க்கு பிறகு பூமாய் வர்றாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பிசி எஸ்சி எஸ்டி முஸ்லீம் வாக்குகளை கன்சிராம் கையில் எடுக்கிறார், அந்த அரசியலை பண்ணுறாரு. இவரும் பிசி எஸ்டி முஸ்லீம் வாக்குகள் ப்ளஸ் இவர் ஒரு யாதவராக இருக்கிறதுனால அந்த யாதவ வாக்குகளையுமே அவர் 10% யாதவ ஓட்டு இருக்கு, இந்த வாக்குகளை கையில் எடுத்து இவர் அரசியல் பண்ணுறாரு. கன்சிராம் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு சமாஜ்வாதி எஸ்பி வருது, அவங்களும் முதலமைச்சர். மாறி மாறி 2 மாநில கட்சிகள் 2 சமூகத்தையும் அரவணைச்சு 19% வந்து முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, 22% எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்க. இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். 10% வந்து யாதவர்ஸ் இருக்கிறாங்க. எங்க யூபியில் கிட்டத்தட்ட 55% மேலே இவங்க இருக்காங்க. இவங்களை உள்ளடக்கியது தான் அரசியல். இன்னைக்கு அந்த மாநிலத்தில் அரசியல் அங்கீகாரமற்றவர்களாக இருக்காங்க 3 பேருமே. விஜய் நேரடியாகவே நான் தான் கிறிஸ்தவர் தான், நான் எனக்கு கிறிஸ்தவ மக்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க, முதலமைச்சராகவே நான் தான் வரப்போறேன், அடுத்த சிஎம் உங்க விஜய் தான் அப்படின்னு தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்தி அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்காக பெரம்பூர்லையும் திருச்சியிலையும் போட்டி போறாரு. 2 தொகுதியிலையுமே வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. நீ மாற்று சக்தி, தூய சக்தி அப்படின்னு வசனம் பேசுறீல, நீ ஏன் மத அடையாளத்தோட வர்ற? நீ மாற்று சக்தி தானே. நீ இப்போ கலைஞர் இருந்தார், கலைஞர் முதல்ல தேர்தலில் வந்து அவர் சார்ந்த சாதி, அவர் கலைஞர் என்ன ஜாதி மதம் கூட ஜாதின்னு கூட நமக்கு தெரியாது, இன்னைக்கு தான் யாராரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதாவுக்கு ஒரு சாதியை பின்புலம் இருந்தால் கூட அவங்க வந்து எங்கேயுமே தன்னை அதை அடையாளப்படுத்திக்கிட்டே கிடையாது. எம்ஜிஆர்
அவர் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தாரு நம்ம வருஷம் கட்சி படிச்சா தெரியும். முதல் தேர்தலில் பரங்கிமலை நிற்கிறார், அருப்புக்கோட்டையில் நிற்கிறார், ஆண்டிப்பட்டியில் நிற்கிறார். ஜெயலலிதா வந்து முதல் தேர்தல் வந்து ஜெயலலிதா வந்து போடி நாயக்கன் நிற்கிறாங்க. போடி நாயக்கருக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி தலைவர்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்து நிற்பாங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? தன் மதம் சார்ந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறாங்க. அங்கே திருச்சியில் வந்து ஈகோ இருதராஜன் கிறிஸ்துவ நல்லிணக்க அமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கு மேலே ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் அந்த இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்குள்ள நபராக இருக்கார். நிறைய சோசியல் சர்வீஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பண்றாரு. இதெல்லாம் கேள்விப்படுறோம், பார்த்துருக்கோம். அவரை எதிர்த்து நீங்க போடணும். அப்ப என்னன்னா அங்க கிறிஸ்துவ வாக்குகளை நீ பண்ணணும். வேளாளர் கிறிஸ்துவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரும் இவரும். அதனாலேயே அங்க போய் போடுறாரு. கிறிஸ்துவ பிரிவுகள்லேயும் நிறைய இருக்கு. ஆர்சி இருக்கு, சிஎஸ்சி இருக்கு, அப்புறம் பிள்ளைமார் கிறிஸ்டின் இருக்கு, தேவர் கிறிஸ்டின் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. வெள்ளாளர் கிறிஸ்டின்ன்றது அந்த அந்த பகுதியில் இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில் போய் நீ போட்டு அந்த வாக்குகளை வாங்கணும். முதல் தேர்தலையே முக்காடை போட்டுக்கிட்டு போய் நிற்கிறீங்க. இதுதான் உன் அரசியலா? இதுதான் உன் வந்து மாற்று அரசியலா? இதுதான் நீங்கள் தூய சக்தியா நீ? அப்போ தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் ஜெயிக்கும். நீ இவ்வளோ பேசுறீங்களா? நீ வந்து நான் தான் வந்து திமுக, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, டிவிக்கே டிஎம்கே என்று இல்லை, டிஎம்கே எதிர்த்து உனக்கு போட்டி போடுற திராணி இருக்கா? சென்னையில் தானே போட்டி போடுற, பக்கத்துக்கு தானே போட்டி போடுற, குளத்தூருக்கும் பெரம்பூருக்கும் ஒரே பார்டர் தான். நீ குளத்தூரில் போட்டி போடு, தைரியமான ஆம்பளையாக இருந்தா. அதை கூட விடுங்க. சேப்பாக்கம் திருவள்ளிக்கண்ணில் போட்டி போடு. உனக்கு மீனவர் வாக்குகள்லாம் எனக்கு அதிகமாக இருக்குது, உனக்கு சிறுபான்மை மக்கள்லாம் எனக்கு இப்போ பாதகமாக இருக்கிறாங்க, சாதகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை. சேப்பாக்கம் திருவள்ளிக்கண்ணில் உதயநிதி ஸ்டாலின் எடுத்து போட்டி போடு. அச்சம் இருக்கு, பயந்து போய் தான் 2 தொகுதியில் போட்டி போடுறேன்னா பயம்தான். எதுலயா நடிகரா இருந்தாலுமே நம்ம 2 தொகுதியில் தான் போட்டி போட்டு ஆகணும்ன்ற கான்ஃபிடன்ட் கிடையாதுங்க. 100 தொகுதிக்கே வேட்பாளர் தேர்வு தேர்ந்தெடுக்கிறது கண்ணு மொழி பிதுங்கி போச்சு. அப்போ இவர் என்ன பண்றாரு? இந்த தேர்தலோட நமக்கு கதை முடிஞ்சிருச்சு. இப்போ பாஜக ஒவ்வொரு தேர்தலையும் ஒருத்தர் இறக்குவாங்க. போன தேர்தலில் உலகநாயகன், இந்த தேர்தல் உங்கள் விஜய், அவ்வளவுதான். பாஜகவுடைய ப்ராடக்ட், பாஜகவுடைய கேம்பெயின் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதோட அவங்கள முடிச்சோடனே தூக்கி போட்டுருவாங்க. முடிச்சோடனே தூக்கி போட்டப்பறம் என்ன பண்ணுவாங்க? திமுக அவங்கள வாரி அணைச்சு பக்கத்தில் வச்சு ஏதாவது கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயும் அந்த மாதிரி தேர்தலில் வாய்ப்பு இருக்கு, அப்புறம் காப்பாற்றுக்கணும்னு திமுக வரும். சரி நம்ம தம்பியாகி போச்சுன்னு வாங்க தம்பி உட்காருக்குன்னு அடுத்த ராஜ்யசபா எம்பி ஆக்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்லனா, இது பாஜக எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மெட். அப்போ இவரை வந்து ஒரு கிறிஸ்துவ வேட்பாளரை போட்டு ஓட்டை பிரிக்கிறத விட கிறிஸ்துவரே முதலமைச்சராக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து சி ஜோசப் விஜய் அப்படிங்கிறார். அது ஆக்சுவலாக ஓட்டர் ஐடியில் அப்படி தான் இருக்கும், எல்லாருடைய ஃபுல் பேர் தான் இருக்கும். இருந்தாலுமே இது வரைக்கும் நீங்கள் அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டது கிடையாது. அப்போ அடையாளப்படுத்துறாரு, நான் ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சராக வர போகிறேன், எனக்கு எல்லா கிறிஸ்தவர் ஓட்டு போடுங்க. கிறிஸ்துவ சகோதரர்லாம் கேட்குறப்ப இவர் கிறிஸ்தவரே கிடையாதுங்க, கிறிஸ்தவர் மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுறாரா, ஏதாவது செஞ்சுருக்கிறாரா, பண்ணுறது பூரா மூட நம்பிக்கையில் போயிட்டு இருக்கிறாரு, இவர் எப்படிங்க கிறிஸ்தவர் அங்கே ஏற்றுக்கிற முடியும்னு அங்கே இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த மதத்துக்கும் அவர் உண்மையா இல்லை. பாஜக வந்தால் ஒரு மாநிலத்தில் என்ன ஆகும்? என்னங்க சும்மா பாஜகன்னு பாஜக காட்டி பயந்துட்டு இருக்கீங்க, பாஜக வந்தால் என்னங்க அப்படின்னு போராட்டங்கள்லாம் நிறைய நடுநிலைவாதிகள் எல்லாம் பேசுவாங்க. பாஜக வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்ம சொல்லலாம். முதலில் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஈரோட்டில் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு ஒரு கடை இருந்தது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எளிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறார். அவர் வந்து நியாயமான விலையில் குறைந்த லாபத்தில் தரமான பொருட்களை கொடுக்குறாரு. ஆயிரக்கணக்கான அந்த லோக்கல் இருக்கக்கூடிய தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க. அது விரிவடைந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செயின் லிங்க் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆரம்பிக்கிறார். நாமக்கல், கரூர், சேலம், மதுரைன்னு எல்லா பகுதியிலும் ஆரம்பிக்கிறார். மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து குறைந்த லாபத்தில் மக்களுக்கு கொண்டு போய் தரமான பொருளை கொடுக்குறாரு. ஒரு செயின் லிங்க் சூப்பர் மார்க்கெட் மாதிரி போகுது. அது பெரிய அளவில் வளர்ந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 5000-10,000 ஸ்டாஃப் அங்கே வேலைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்க எல்லா பகுதியிலும். ரிலையன்ஸ் அங்கே வருது. ரிலையன்ஸுக்கு டஃப் காம்படிட்டர்னா கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். உடனே என்ன பண்ணுறாங்க, ரிலையன்ஸு ஒரு பெரிய விலை கொடுத்து அந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை முழுவதும் வாங்கிடுறான். வாங்கிட்டு ஒரு 3 மாதம் தரமில்லாத 6 மாதம் தரமில்லாத பொருளை போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ யார் அங்கே போனா அப்படின்னா ரிலையன்ஸ். இதுக்கு ஏன் சொல்கிறோம்னா, இந்த ரிலையன்ஸுக்கு பின்னாடி யார் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்கு பாஜக வந்தால் தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில் முனைவர்களுடைய தொழில் முடக்கப்படும், பறிக்கப்படும், உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும், கல்வி பறிக்கப்படும். ரெட்டலையும் அதிமுகவையும் காமிச்சு இந்த ஆட்சியை கைப்பற்றணுங்கிறது பாஜகவுடைய திட்டம். அதை கைப்பற்றுறதுக்கு அதிமுக பலகீனமாக இருக்குது, ஓட்டுகளை பிரிக்கணும், சிறுபான்மை வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள் பாஜக கூட இருந்தால் அதிமுகவுக்கு விழுகாது, விஜயை வச்சு பிரிக்கணும்.
விஜய் இப்போ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார், நான் ஒரு கிறிஸ்தவனாக நீ முதலமைச்சர் ஆக போகிறேன், எனக்கு வாக்களிக்கணும்னு தமிழ்நாட்டை கேட்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பக்குவப்பட்ட மக்கள், அரசியல் புரிதல் உள்ள மக்கள். வட இந்தியாவை போல தூக்கி டக்குன்னு ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. ஓகே அதனால் கண்டிப்பாக இந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை முடியும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க. மிக்க நன்றி சார்.